அரிசியை கூட, மெலிந்திருக்க பையனுக்கு மாப்பிள்ளை சம்பா கூடன்னு ஒவ்வொரு வாழ்வின் கட்டத்திற்கும் அரிசியை கொடுத்தவங்க நம்ம. அந்த அரிசியெல்லாம் தொலைச்சிட்டு இன்றைக்கி அரிசி சாப்பிட்றதுனால தான் பிரச்சனை, நான் அரிசியே சாப்பிட்றதில்லை அப்படின்னு ஒரு ஃபேஷன் லுக் விடுறதெல்லாம் தப்பு. அரிசி எடுத்துக்கொள்ளலாம், முடிந்த வரைக்கும் கைக்குத்தல் அரிசியா புழுங்கல் அரிசியா நான் சொன்ன பாரம்பரிய அரிசி ரகங்களை தேடி பிடித்து வாங்கி சாப்பிடுங்க. அரிசிக்கு பதிலாக வாரத்துக்கு ஒரு 5 நாட்கள் தானியங்கள், சிறுதானியங்கள் எடுங்க. திணை அரிசி தான், திணை அரிசியை நீங்கள் குழம்பு வச்சு காய வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி ஒரு பங்கு அரிசிக்கு 2.5 பங்கு தண்ணி விடுறீங்கன்னா அதே மாதிரி திணை அரிசியில் விடலாம், வரகரிசியில் அதே மாதிரி விடலாம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நல்ல புளியோதரை செய்கிறதுக்கு, பிரியாணி மசாலா போட்டு பிரியாணி செய்கிறதுக்கெல்லாம் வரகரிசி பிரமாதமாக இருக்கும். சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு திணை அரிசி ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர்ச்சோறு செய்கிறதுக்கு குதிரவாளி அரிசி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் திணை, ராகி, கம்பு, சோளம், குதிரவாளிங்கிறத ஒரு 4-5 நாட்கள் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நாள் கருங்குருவை சம்பா, ஒரு நாள் காடக்கண்ணி அரிசி வாங்கி